எண்ணெய் நிறுவனங்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் நாளை முதல் தென்னிந்தியாவில் 4000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஓடாது என எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். நாமக்கல்லில் தென்னிந்திய எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 3 கட்டங்களாக எண்ணெய் நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதனால் தென்மண்டல அளவில் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். இதன் மூலம் 6 மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரிவித்தார். மேலும் தென்மண்டலம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள டேங்கர் லாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட முன்வந்துள்ளன. வருவாய் இழப்பை காட்டிலும் வேலைவாய்ப்பு பறிபோகக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். எண்ணெய் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்றும் கூறினார். அந்த முடிவு எங்களுக்கு சாதகமாக இல்லை, மிகவும் பாதகமாக இருக்கிறது. இந்த டெண்டரில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே சூழ்நிலையும் சரியாக இல்லை. பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு மனநிலையும் இல்லை. ஏன்னா வண்டிகளை ஓட்டி நாங்கள் அபராதமே கட்டி கொண்டு இருந்தால் நாங்கள் இஎம்ஐயும் கட்ட முடியாது, எந்த வேலையும் எங்களால் செய்ய முடியாது. மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களிடம் பலமுறை பேசியும் எந்த விதமான